ஓகே. பாடம் 2 அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஸோ இதனுடைய தலைப்பு வாக்குத்தத்தங்கள். ஸோ இதுல முதல் 5 வசனங்கள் இதை லூக்கா எதற்காக எழுதுகிறார், ஏன் எழுதுகிறார் என்று அறிமுகம் செய்கிறார். 3 கேள்விகள் கொடுக்கப்பட்டது. ஸோ அடுத்த நாள்ல என்ன பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் பதில்களை தேடுகிறார்கள். ஆண்டவர்ட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. ஸோ ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? ஸோ ஆண்டவர் கொடுக்கின்ற முக்கியமான வாக்குத்தத்தம். ஸோ அது சீஷருக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கு பொருந்தும். அது ஆண்டவருடைய வருகை வரும் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஸோ எதற்காக கொடுக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லோருக்கும் முன்பாக பகிரங்கமாக பரத்துக்கு மேகங்களிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர்கள் அப்போஸ்தலர் கூடி வர்றாங்க. ஒரு சீஷன் ஆண்டவரை காட்டி கொடுத்ததுனாலே, அவன் தற்கொலை செய்ததுனாலே, ஸோ இப்பொழுது இன்னொரு சீஷனை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். ஸோ இவைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? இது ஏற்கனவே பார்த்தோம். தியோபிலஸ்க்கு எழுதப்பட்டது என்று போன வாரம் பார்த்தோம். ஸோ இதுல லூக்கா என்ன சொல்கிறார் என்றால், 40 நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக 40 நாட்கள் ஆண்டவர் பல விதத்திலே காட்சி கொடுத்தார். ஸோ யாருக்கு காட்சி கொடுத்தார்? பல காட்சிகளை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணு அங்கு 10 சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். தோமா அங்கே இல்லை. பிறகு மீண்டும் இன்னொரு காட்சி கொடுக்கிறார். எப்ப? தோமா இருக்கும் பொழுது காட்சி கொடுக்கிறார். சோ மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். பிறகு பேதுரு மற்றும் சீஷர்கள் கலிலேயா கடலில் இருக்கும்போது காட்சி கொடுத்தார். எம்மாவு சீஷருக்கு காட்சி கொடுத்தார். சோ ஒரே முறை 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு காட்சி கொடுத்தார். சோ ஒருவேளை இதைத்தான் அவர் பவுல் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் ஒளிவ மலையில வரும் பொழுது சீஷர்ல மற்றவர்கள் இருந்தார். சோ ஒரு கூட்ட மக்கள் இருந்தார். சோ இதை குறித்து பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15:6 இந்த சம்பவம் நடந்து 25 ஆண்டுகள் கழித்து கூட ஒரு சிலர் அந்த காட்சியை கண்டவர்கள் உயிரோடு இருந்தார். சோ இதெல்லாம் என்னன்னா எல்லாம் சாட்சி. சோ 40 நாட்களுக்கு மேலாக அநேகரை சந்தித்து காட்சி கொடுத்து எதை குறித்து பேசினார் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். சோ தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு சப்ஜெக்ட், சோ ஒரு பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஆண்டோடைய பிரசங்கம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்ய சமயமா இருக்கு. அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல ஓமைகளை சொன்னார். சோ உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தே பேசினார். சோ அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது பல வசனங்களை பார்க்க முடியும். லூக்கா 12:32 என்ன பண்ணுது? பயப்படாதே சிறு மந்தையே, தேவன் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பது அவருக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்லப்படும். சோ அதே போல இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தை வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி யார் சொல்றா? வலது பக்கம் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, அவனுக்கு சபை மெம்பர்ஷிப் கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த டினாமினேஷன், பாப்டிஸ்டா, அவன் பெந்தேகோஸ்டா அவனுக்கு தெரியாது. சோ அந்நிய பாஷை பேசல, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு மத்து தெரியும், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அவருடைய வருகையிலே என்ன செய்யுமா? இவனை நினைத்தருளது. சோ ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என்னோடு கூட என்று பரதேசில் இருப்பார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு வாக்கு கொடுத்ததை நான் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சோ இந்த திருடனாக சிலுவையில் அறையப்பட்டவன் விசுவாசத்தினால் நீதிவானாக மாற்றப்பட்டு அவன் பரதேசியில் கர்த்தரோடு நித்தியமாய் பிழைத்திருப்பான். அதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல. யார்கிட்ட சொல்றாரு? பிலாத்து முன்பாக என்று சொல்லுகிறார். இந்த ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதுன்னா என்னுடைய சீசர்கள் அதற்காக போரிட்டு இருப்பார்கள், போராடி இருப்பார்கள். சோ எதற்காக இந்த ராஜ்யம்? இது தேவனுடைய ராஜ்யம். இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம்.
இது ஒரு நித்தியமான ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட என்ன செய்றாரு, அவர் ஓமைகளை கற்றுக் கொடுத்தார். எந்த விதமான ஓமைகள்? 7 ஓமைகள். 7 ஓமைகள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த ஓமை. அதுல விதை விதைக்கிறவன். சோ ஒரு சில விதைகள் எப்படி இப்படி விழுது, கடைசியா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100மாக பலன் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் என்னவா கோதுமையும் களைகளும் அந்த உண்மை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு எல்லா என்னது விதைகளிலும் சிறிய விதையான ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதே போல இன்னொரு இடத்துல சொல்றாரு புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. கொஞ்சம் போல புளித்த ஒரு சொட்டு புளித்த மாவை நம்ம இட்லி மாவோட கலந்தா முழு மாவு என்ன ஆயிடுது புளித்து போயிடும். அதே போல இருக்கும். பொக்கிஷத்துக்கு ஒப்பிடுறாரு. அது நிலத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒழித்து பதுக்கி வைக்கப்பட்ட அந்த வாங்குற அந்த நிலத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ற அது மாதிரி ஒரு விலை உயர்ந்த புத்து. இன்னொன்னு நினைச்சுக்கிறார் மீன் பிடிக்கும் பெரிய வலை கோப்பாய் டிராகன் நெட். அதுல என்ன ஒண்ணு அது மீன்கள் வருது, நண்டு வருது, அது என்ன வருது, ஆமை வருது, பாம்பு வருது. ஆனா என்ன செய்யறான்? மீன் பிடிப்பவன் தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து மீதிய திரும்பவும் கடலுக்குள்ள. 7 விதத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் வர்ணிக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது ரொம்ப முக்கியமானது. பிரசங்கத்தை ஆரம்பித்தது ராஜ்யத்துலதான் ஆரம்பிக்கிறாரு. 7 குறைந்தபட்சம் 7 உண்மையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் உயிர் திருந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தான் சீஷர்களுக்கு காட்சி அளித்தவர்களுக்கு அவர் போதித்தார். ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நடக்கின்ற முக்கியமான கருப்பொருட்கள் 5 முக்கியமான கருப்பொருட்களை பார்க்கணும். கிரேட் ரிவர்சஸ், அதாவது பெரும் பின்னடைவுகள், மாற்றுக்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? பிந்தினோர் முந்தினோரா இருக்கலாம், முந்தினோர் பிந்தினோரா இருக்கலாம். மேல இருக்கிறவன் கீழே போயிடுவான், கீழே இருக்கிறவன் மேல. அன்னாளுடைய பாடல், மரியாளுடைய பாடல் ஆண்டு என்ன செய்யறாரு? பணக்காரர்களுக்கு ஒண்ணுமில்லா வெறுங்கையான திருப்பி அனுப்புறாரு. ஒண்ணுமில்லாதவனுக்கு சகலத்தையும் கொடுக்கிறார். கிரேட் ரிவர்ஸ். ஆண்டவருடைய ராஜ்யத்துல தலைகீழான மாற்றங்கள் உண்டாகும். 2வது என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் கவனிக்கிறாங்களோ இல்லை, நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயங்களிலே நிலைநிறுத்தப்படுகிறது. நாம் அந்த ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். யார் யார் ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ராஜ்யரீகம் பண்ணுகிறவராய் அவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறார். அதனால அந்த மனிதர்கள் எல்லாம், அப்படிப்பட்ட சீஷர்கள் எல்லாம் ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாறுகிறார்கள். ஆக தினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பல இடங்கள்ல, பல கலாச்சாரங்கள், பல மொழி பேசுகிற பல தேசத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்துக் கொண்டே இருக்கிறார். அது என்ன செய்யும்? வளர்ந்துகிட்டே தான் போகும். அதுக்கு எதிராக சட்டங்கள் வரலாம், அதுக்கு எதிராக உபத்திரம் வரலாம். ஆனாலும் என்ன ஆகும்? ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கொண்டாட்டம். ஏன்? ஒரு பாவி மனம் திரும்புவதனாலே பரலோகத்திலே பெரிய கொண்டாட்டம். பரலோகத்திலையும் கொண்டாட்டம்னா பூலோகத்திலையும் கொண்டாட்டம். எங்க கொண்டாட்டம்? சபைகளிலே கொண்டாட்டம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு மகிழ்ச்சி கொண்டு வருகிறார். சீஷர்களுக்கு தேவதூதர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். சபையில மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்றான்? உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் செயல்படுவதற்கு என்ன தேவது? புளித்த மாவை போல இருக்குது அல்லது உப்பை போன்று இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? சின்ன சின்ன காரியங்களை தான் செய்யறோம். சின்ன சின்ன காரியங்களை செய்யும் பொழுது ராஜ்யத்துல பெரிய மாற்றம் உண்டாகும். உதாரணத்துக்கு பார்க்கணும். பைபிள்ல நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? சும்மா போய் பிரசங்கம் தான் பண்றாங்க.
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் பிரசங்கம் பண்ணார். அவங்க என்ன சொல்றாங்க? உலகத்தை தலைகீழாக மாற்றினவர்கள் இங்கே வந்து விட்டார். ஏன்னா இவங்க சொல்ற ஐடியாஸ், இவங்க சொல்ற வார்த்தைகள் என்ன செய்யுது? மாற்றங்களை உண்டாக்குது. சோ இவங்க உப்ப போடுற மாதிரிதான் போடுறாங்க. சோ இப்ப நம்முடைய தேசத்தை எடுத்தோம்னா ஏன்னா அது எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி முன்னாடி அப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உயர்ந்த ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதிக்காரன், கீழ் ஜாதிக்காரனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்ற? எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கூல், நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்கூல் தான் போறோம். எல்லாருக்கும் ஒரே ஒரு ஓட்டு. சோ அப்ப எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. சோ ஒரு ஐடி, ஆண்டவருடைய சத்தியத்தில் இருந்து ஒரு சின்ன கருத்து, அது என்னது? உலகத்திலே அது போடப்படும் பொழுது அது பெருகி கொண்டே. சோ இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? பிசாசானவன் கோதுமைக்கு இடையிலே களைகளை நட்டு விடுவார். சோ தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது இரவிலே களைகளை நட்டு விடுவார். சோ அப்ப எஜமான்ட்ட கேக்குறாங்க, களைகளை நாங்க பிடிங்கிருட்டோமா? பிடுங்காத, நீ களைய பிடுங்குறேன்னு சொல்லி கோதுமையும் பிடிங்கிரு, அது என்ன செய்யட்டும்? வளரட்டும். அறுவடை நாளிலே கோதுமையானது களஞ்சியத்திலே சேர்க்கப்படும், களையானது தீக்கு இரையா. அதான் ஆண்டவர் சொன்னார். சோ ஒரு முடிவு உண்டா? கோதுமை மணிகளான களஞ்சியத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர்க்கப்படும். சோ கலைகள் என்ன செய்வாங்க? அக்னி கடலில். சோ ஆண்டவருடைய ராஜ்யத்திலிருந்து ஓமையிலிருந்து கற்றுக்கொள்வது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்ன செய்யறது? 5 கருப்பொருட்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஓமையாக பார்க்கணும். ஒவ்வொரு ஓமையிலையும் ஒரு கருத்து. சோ என்ன பார்க்கிறோம்? பலர் என்ன செய்யறாங்க? ராஜ்யத்திலே, அதாவது கோதுமையும் கலை. கோதுமை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள், கலைகள் என்று சொல்லும் பொழுது கோதுமைகளை போல நடிக்கும் கலைகள். சோ அப்ப என்ன சபைக்குள்ள 2 பேருமே இருக்கும். கோதுமை மணிகள் இருக்கும், கலைகள் இருக்கும். சோ ஆண்டோடைய வருகை வரைக்கும் அது இருக்குதான். அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி, பாரம்பரிய சபையா இருந்தாலும் சரி, புதிய சபையா இருந்தாலும் சரி, தலைமுறையான சபையில இருந்தாலும் சரி, அங்கு இது காணப்படும். சோ அது மாத்திரம் இல்ல, 2வது என்ன பண்ணுது? இது சீட். ஆண்டவருடைய ராஜ்யம் விதை கோப்பார். சோ விதையில என்ன இருக்குது? அதுல ஜீவன் இருக்கு. சோ விதை என்று சொல்லும் பொழுது இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரமிட் நம்ம பார்த்திருக்கிறோம். எகிப்து நாட்டுல பிரமிடுகள் உள்ளது. இந்த பிரமிடுகள்ல அந்த பார்வோன், அந்த காலத்துல ஆட்சி செய்த பார்வோனுடைய இது இருக்கு, அந்த கல்லறை என்று சொல்லுவோம். சோ ஒரு சில கல்லறைகள்ல, ஒரு சில சின்ன பைகளிலே கோதுமையும் அவர்கள் புதைத்திருக்கிறார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சோ பார்வோன்களை புதைக்கும் பொழுது கோதுமைகளையும் சேர்த்து புதைச்சு. சோ ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாங்க? அந்த ஒரு கோதுமையை 2000 வருடத்துக்கு முன்பாக புதைக்கப்பட்ட அந்த கோதுமையை எடுத்து அவங்க மண்ல போட்டு விளைய செய்யும்போது அது விளைந்தது. எத்தனை வருஷம் கழிச்சு? 2000 வருஷம் கழிச்சு. ஏன்னா அதுல என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. சோ ஆண்டோடைய ராஜ்யம் எனது ஜீவன் உள்ளது. அதனால அது எப்பனாலும் உங்களை, ஒருவேளை 100 வருஷம் யாருமே பைபிளை படிக்காம தலைமுறையா ஒரு வீட்டுல இருக்கும். ஒரு சிறுவன் அதை எடுத்து படிப்பான், அதன் மூலமா ரட்சிக்கப்படும். சோ 3 தலைமுறைகள் கிறிஸ்தவர்களே இல்லாத குடும்பமா இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல இருந்து என்ன உண்டாகுது? விதை, ஆண்டவருடைய வசனம் என்னும் விதையிலிருந்து வருகின்ற ஜீவன். சோ அது கடுகு விதையை போல் இருக்கிறது. அது சின்னதா தான் இருக்கும். சபைகள் உலகம் எங்கிலும் பார்க்கும்பொழுது சபைகள் பல நாடுகள்ல அதுல மைனாரிட்டி 2%, 3%, 5%, ஒரு சில இடங்கள்ல 30-35% வரைக்கும். சோ இவங்க என்னது? குறைந்த, அதாவது குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான், சிறியவர்கள். ஆனா இவ்வளவு கண்டுதான் பயப்படும். இப்ப இந்தியாவுல எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள்? 2%, 3%, அதிகபட்சம் 5%.
இந்த 5 பேரை பார்த்து 95 பேர் பயப்படுகிறார். சோ சிறு வித்தை. ஏன்னா நம்ம சொல்ற கருத்துக்கு, நாம் சொல்கின்ற சத்தியம், நாம் எதை நீதி என்று சொல்லுகிறோமோ அது நீதியாக விளங்கு. இது என்ன ஆகுது? அவர்களுடைய காரியங்களை மாற்றி விடுகிறது, தலைகீழாக புரட்டி போடுகிறது. சோ கிங்டம் புளித்த மாவை போடுறது. என்னதுன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கும் இருக்கும். எங்கெங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. சோ ஆனால் எல்லா கலாச்சாரம், எல்லா மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலும் அது இருக்கும். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தார். ஜெசிபேல் அவனுடைய மனைவி மிகவும் பொல்லாதான தீங்கு செய்த ஒரு அரசனாக காணப்பட்டான். ஆனா அவனுடைய அசிஸ்டன்ட் சீஃப் ஸ்டாஃப் யாருன்னா ஒபதியா. இந்த ஒபதியா யாரு? ஒரு விசுவாசி. சோ ஆண்டவருக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்த ஆகாப் ஜெசிபேலுடைய அரண்மனையில முதன்மை பணியாளர் யாரு? ஒபதியா. அவன் என்னதான் ஆண்டவரை மாத்திரமே ஆராதனை செய்தான். சோ அவன் என்ன செய்யறான்? சோ தீர்க்கதரிசிகளை மறைத்து வைத்து அவர்களுக்கு போஷித்து வந்தான். சோ ஆண்டவர் ராஜ்யம் எங்க இருந்துச்சு? ஆகாபினுடைய அரண்மனையில கூட இருந்துச்சு. யார் மூலமா இருந்துச்சு? ஒபதியா. சோ நம்ம எதிர்பாராத இடங்கள்ல ஆண்டவர் ராஜ்யம். சோ எஸ்தர் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக அரண்மனையில. சோ அங்க என்ன செய்யுது? ஆண்டவருடைய ராஜ்யம். சோ நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல ஆண்டவருடைய ராஜ்யம் செயல்படும். சோ இது ஒரு புதைக்கப்பட்ட பொக்கிஷம். சோ அநேகர் இதை அறிந்து கொள்வதில்லை, அநேகர் இதை கண்டு கொள்றதில்லை. ஆனா இது ஒரு புதைக்கப்பட்ட பொக்கிஷம் போல இருக்கிறது. அது விலையேறப்பட்டது. சோ இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான். இதை நிராகரிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பாக்கியம் இல்லாம போயிடும். சோ அது மாத்திரமல்ல, கிங்டம் என்னது? ஒரு பெரிய வலையை போடுறது. கடல்ல போடுறாங்க. அதுல மீன்கள் வருகிறது, பாம்புகள் வருகிறது, ஆமைகள் வருகிறது, அது என்னது மற்ற இது தவளைகள் வருது, இதெல்லாம் அங்க என்ன செய்யறாங்க? பிரிக்கலாம். என்ன தேவை? மீன் மட்டும்தான். சோ மற்றதெல்லாம் என்ன செய்யறாங்க? மீண்டும் தூக்கி எறிந்து விடுகிறார். சோ ஆண்டவருடைய ராஜ்யம் சோ வலையானது விரிக்கப்படுகிறது. ஒரு சிலர் நானும் வரேன் உள்ள வந்துருவாங்க. ஆனா உண்மையாகவே விசுவாசம் இல்லாமல் இருப்பார்கள். சோ அவர்களுக்கு என்ன ஆயிரும்? அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சோ மணவாளன் வரும் பொழுது கதவை திறங்க, நாங்கெல்லாம் உங்க பேர்ல இதை செஞ்சோம், உங்க பேர்ல இதெல்லாம் செஞ்சோம், உங்களை அறியே. சோ ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். சோ ஆண்டவருடைய ராஜ்யத்தின் இதுல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிந்தது. சோ சீசர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் 40 நாள் ராஜ்யத்தை பற்றி தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். என்ன பரிதாபம். சோ திரும்பவும் அதே கேள்விதான். ஆண்டவர் பிரசங்க ஆரம்பிச்சது தேவனுடைய ராஜ்ய சமயமா இருக்கு. சோ இவங்களுக்கு என்ன காதுல விழுது? இஸ்ரேல் ராஜ்ய சமயமா இருக்கு காது. சோ யோவான் அவங்க யாக்கோபு என்ன செய்யறாங்க? ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை நான் வலது பக்கம், நான் இடது பக்கம் இருக்கணும். சோ அப்போ அவங்களுக்கு விளக்கு. சோ பிலாத்துக்கு முன்பாக ஆண்டவர் பதில் கொடுக்குது என்று ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல யோவான் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆனாலும் அவங்களுக்கு வழங்கவில்லை. சோ உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. 7 ஓமலை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் சொன்ன பிறகு அவங்க திருப்பி அதே கேள்விதான் கேட்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஆண்டவரே, இஸ்ரேல் ராஜ்யத்தை எப்போ திரும்ப கொடுப்பீர்? சோ தாவீது ராஜா உட்கார்ந்து இருந்த சிங்காசனத்துல நீர் எப்ப உட்கார்ந்து இருப்பீர்? சோ எப்ப இஸ்ரேல் உலகத்தை ஆளுகின்ற ஒரு சூப்பர் பவரா மாறும்? ஆண்டு என்ன யோசிச்சிருப்பார்? தலையில தான் அடிச்சிருப்பார். என்ன சொல்லியும் வழங்கல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
சோ என்ன செய்யறதுன்னு அவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு. முன்னாடி அதை பார்ப்போம். சோ புதிய உடன்படிக்கை நிறுவப்பட்டது என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தனர். சோ பழைய உடன்படிக்கைப்படி என்னது? ராஜாக்கள் இருந்தாங்க. இந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? புதிய உடன்படிக்கை கொண்டு வருகிறார். சோ சீனாய் மலையிலே இஸ்ரேல் தேசத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது உண்மைதான். ஆண்டவர் என்ன செய்றாரு? சீஷர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை. சோ அதுதான் நம்ம என்ன செய்றோம்? ராபோஜனம்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய அப்பத்தையும், ஆண்டவருடைய திராட்சை ரசத்தையும், ஆண்டவருடைய சமூகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய சரீரத்தையும், அவருடைய இரத்தத்தையும் அது பிரதிநிதிகளாக பிரதிபலிப்பதாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். சோ ஆண்டவர் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இஸ்ரேல் ராஜ்யம் என்று தவறாக எண்ணிக்கொண்டார்கள். சோ புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இவங்க சபையை மட்டும் எண்ணிக்கொள்கிறார்கள், அல்லது அவங்க டினாமினேஷன் மட்டும் எண்ணிக்கொள்கிறார்கள். சோ அதுவும் தவறு. சோ ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது உலகளாவியது, எல்லா கலாச்சாரத்திலும் உள்ளது, எல்லா மொழிகளில் உள்ளது, எல்லா காலங்களிலும் உள்ளது. அவங்களும் அந்த ராஜ்யத்தில் இருக்காரு, நம்மளும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். சோ இதை அவர்களை ஒன்றும் அவர்களால புரிந்து கொள்ள முடியாது. சோ சீஷர்கள் இதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யல, ஆண்டவர் பிதாவாக்கிய தேவன் எப்படி நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படிதான் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோ இந்த காலம் எவ்வளவு காலம் என்று சொல்றோம். இப்ப நமக்கு தெரியும் 2000 வருஷம். சோ இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும் தெரியாது. சோ அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் தற்போதைய அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டும். அவர் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். சோ ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் தாமதமானாலும் முழுமையாக ராஜ்யம் வெளிப்படுவதற்கு தாமதமானாலும் நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய ராஜ்யம் என்று சொல்லி ஏற்கனவே வந்து விட்டது, வரவிருக்கிறது, ரெண்டுமே உண்மை. எப்படி சொல்ல முடியும்? ஆண்டோடைய ராஜ்யம் வந்துருச்சா? வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுமைச்சுக்கிறார், என்னுடைய குடும்பத்துல வந்துச்சு. ஏன்னா குடும்பத்துல உள்ள எல்லாரும் விசுவாசி, என் குடும்பத்தை ஆளுமைச்சு. சோ ஆண்டவருடைய ராஜ்யம் அநேகருடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. ஆனால் அது முழுமையாக வெளிப்படுவது எப்ப வெளிப்படும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில வெளிப்படும். சோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்பதான் 1000 வருஷம் அரசாட்சி. சோ அந்த ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக, பிரதிநிதிகளாக உலகத்திலே நாம் வாழ்கிறோம். சோ ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம், பிள்ளைகள் மட்டுமல்ல, ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதி, அம்பாசடர்ஸ். சோ உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவருடைய ராஜ்யத்தின் முழுமையாக வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். சோ பிதா என்ன செய்யறாரு? வாக்குறுதி. இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் உலகமெங்கும் ஸ்தாபிக்கிறார். அதை குறித்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அப்ப காத்திருக்கும் பொழுது என்ன செய்ய? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். சோ பிதா வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர். சோ மத்தேயு 3:16-11 என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நானும் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக வருகிறவர் என்னை விட சிறந்தவர், என்னை விட மேலானவர், அவர் உங்களுக்கு ஆவியின் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சோ அவரிடத்திலிருந்து நீங்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டும். சோ ஏற்கனவே யோவான் அப்போஸ்தலனுடைய எழுத்துக்கள்ல நாம் பார்க்கிறோம். சீஷருக்கு ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்திலே எடுத்துக் கொள்ளப்படாவிட்டால், நான் மகிமை அடையாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார். சோ நான் போவது உங்களுக்கு நல்லது. சோ நான் பிதாவிடத்துல போறது உங்களுக்கு நல்லது. ஏன் நல்லதுன்னா, நான் போனாதான் தேற்றளவான ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். சோ திருத்துவம் ஒன்றாக செயல்படுகிறது நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவானவர் வாக்கு. சோ குமாரானவன் என்ன செய்கிறாரு?
ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார். எப்படி ஞானத்தை கொடுத்திருக்கிறார்? ஆவியினாலே ஞானம். அந்த ஆவி என்னது? பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சோ ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் கொடுத்த வாக்கு தத்தம் அல்லது கொடுத்த வாக்கு அருளுரையை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கணும். சோ அப்போஸ்தலர் 1:8 அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் காத்திருக்க வேண்டும். 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே ஊற்றப்படுவார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சோ நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். எதற்காக பெற்றுக்கொள்வீர்கள்? சாட்சிகளாய் இருக்கும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன பெற்றுக்கொள்வீர்கள்? பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதற்காக வல்லமை கொடுக்கிறார்? சாட்சிகளாய் இருக்கும்படியாக. சோ வல்லமை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் சாட்சியாய் இருப்பது. சோ நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்க? வல்லமை படுத்துச்சு, நம்ம தான் பெரிய ஆளு. சோ நாங்க நினைச்சா சாய்ச்சிருவோம், நாங்க ஜெபம் பண்ணா நடக்கும், நாங்க ஆள் மேல கை வச்சா இது நடக்கும், அது நடக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? சாட்சியாய் இருப்பதற்காக வல்லமை கொடுத்தார். ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு வல்லமை கொடுத்தார், பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. சோ சாட்சிகள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டது. சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது மரணம் பரியந்தம் சாட்சியாய். அப்ப என்னது? ஜீவனையே பணயம் வைக்கிற சாட்சி. சோ நாங்க சொல்றது உண்மை, நாங்க சொல்வது சத்தியம். அந்த சத்தியத்திற்கு எங்கள் ஜீவனையே கொடுக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். அதான் சாட்சி. சோ இயேசு கிறிஸ்து உண்மையான தேவனானவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவன் என்று நம்ம சாட்சி கொடுக்கிறோம். இந்த கூற்றுக்காக, இந்த சாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே வழி என்று சொல்லும் பொழுது அதை எதிர்ப்பவர்கள் நம்மை என்ன செய்யறாங்க? நம்ம சொல்லக்கூடாது என்று சொன்னாலும், நம்முடைய ஜீவனை பறித்து விடுவோம் என்று மிரட்டினாலும் தொடர்ந்து சாட்சியா இருக்குது. அதான் சாட்சி. சாட்சினா என்ன? தன்னுடைய ஜீவனை பொருட்டாக எண்ணாமல் மரணத்தை எதிர்கொண்டு சாட்சி சொல்லுகிறது. சோ அந்த சாட்சி சொல்லுகிறது எப்படி சொல்லப்பட்டது? அதுல எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும் மற்றும் பூமியின் கடைசி பரியந்தம். சோ இதுல சொல்லப்பட்டிருக்க காரியம் சோ நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது எருசலேம் என்று சொல்லும் பொழுது E0 யூதேயா என்று சொல்லும் பொழுது E1, சமாரியா என்று சொல்லும் பொழுது E2 என்று சொல்லும். சோ பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லும் பொழுது E3. சோ என்பது எவாஞ்சலிசம், நற்செய்தி அறிவிக்கிற பணி. சோ எருசலேமிலே சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று எருசலேமில் யூதர்கள் தான் முக்காவாசி வாழ்ந்து கொண்டிருந்தார். சோ அவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். சோ ஒரே பாஷை, ஒரே மொழி, ஒரே விசுவாசம், எல்லா கலாச்சாரங்களும் எல்லாமே ஒண்ணு. அவர்களுக்கு சாட்சியா இருக்கு. சோ இன்றைக்கு நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருப்பார்கள், ஆனா கிறிஸ்துவை அறியாதவர்களா இருப்பாங்க. சோ அவங்கதான் எருசலேம். சோ அவர்களுக்கு சாட்சியா யூதேயா என்று சொல்லும்போது அந்த வட்டம் விரிவாகிறது. சோ ஒரே மொழிதான், ஒரே கலாச்சாரம் தான், ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. படிப்பறிவு இல்லாம இருக்கு. எப்படி கலிலேய மீனவர்கள் படிப்பறிவு இல்லாம அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? சாட்சிகளாய். சோ அது போதாது. ஆண்டவர் உதாரணமாக எங்க இருந்தாரு? சமாரியாவில் சாட்சிய. சமாரியா பெண்ணை குறித்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சோ சமாரியா என்பது யூதர்கள் அல்ல. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிக்ஸ்ட் ட்ரைப் சொல்லி யூதர்களும் மற்ற ஜாதி மக்களும் கலப்பு திருமணம் செய்ததினாலே அவர்கள் சுத்தமான முழுமையான யூதர்கள் என்று சொல்லப்படுவதில்லை. அவங்க சமாரியர். சோ யூதர்கள் அவங்கள பிடிக்காது, வெறுப்பார்கள். ஏன்னா அவங்க என்ன செய்யல?
பரிசுத்தமா வாழல, அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வெறுத்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா பெண்ணோட என்ன செய்றார்? பேசுகிறார். அவர்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறார். சோ சமாரியாவிலும் சாட்சி. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பூமியின் கடைசி பரியந்தம். பூமியின் கடைசி பரியந்தம்னா, சோ பூமியினுடைய மேப் எடுத்தோம்னா, அதுல கடைசியா இருக்கிற தீவு வரைக்கும் தேசத்தை எடுத்தோம்னா, கடைசியா இருக்கிற தேசம் வரைக்கும் மொழிகளை எடுத்தோம்னா, எல்லா மொழிகளிலும் கலாச்சாரத்தை எடுத்தோம்னா, எல்லா கலாச்சாரங்களிலும் நற்செய்தி அறிவிக்கப்படும். சோ அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நற்செய்தி வந்து தேவனுடைய ராஜ்யம் பிரதித்தேவு எருசலேம்ல ஆரம்பிக்கும். அது பூமி எங்கும் செல்லும். பூமியின் கடைசி பரியந்தம் அது செல்லும். சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதை விரிவாக்கி சொல்றார். யாரு விரிவாக்கி சொல்றா? லூக்கா எழுதுறார். லூக்கா வந்து முதல் நூற்றாண்டில் நடந்த ஒரு பகுதி சரித்திரத்தை அவர் எழுது. சோ அவர் எழுதுறத பார்த்தோம்னா, இந்த அப்போஸ்தலர் 1 வசனத்தின் அடிப்படையில அந்த முழு புத்தகத்தை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? முதல் 7 வசனம் என்ன பார்க்கிறோம்? முதல் 7 அதிகாரங்கள்ல சோ எப்படி நற்செய்தியானது எருசலேமிலே அறிவிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். சோ 8 to 12 யூதேயா சமாரியாவிலே எப்படி அறிவிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு சமாரியாவுக்கு போறார். சோ 10ஆம் அதிகாரத்துல சிசரியால போய் கொர்நேலியுவுக்கு ஆண்டவர். சோ ஜோப்பாங்கிற பட்டணத்துக்கு பேதுரு சொல்றார். அது யூதேயாவுல இருக்கு. அதனால யூதேயா சமேரியாவுல 8 to 12 வரைக்கும் எப்படி நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சோ பூமியின் கடைசி பரியந்தம் அந்த காலங்கள்ல ரோம சாம்ராஜ்யம் தான் ஆட்சி செய்தது. சோ ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி செய்த பகுதிகள் தான் உலகத்தின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அவங்க நம்பினான். சோ அதனால அந்தியோகியா சபையானது பவுலையும் பர்னபாவையும் உலகத்தின் கடைசி பரியந்தம் போய் என்ன செய்யுங்க? நற்செய்தி அறிவிங்கள் என்று அனுப்பி வைத்தார். சோ கிட்டத்தட்ட ஒரு 40 பட்டணங்கள்ல பவுல் பிரசங்கம் பண்ணி சபைகளை உண்டாக்குறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். சோ இந்த வசனம் எப்படி நிறைவேறியது? தேவனுடைய ராஜ்யம் உலகம் எப்படி பரவியது? பரிசுத்தாவியானவருடைய உந்துதலினால், பங்களிப்பினால், ஆளுகையினால், ஆட்சியினால் அது நிறைவேறியது. அதை தான் நாம பார்க்கிறோம். சோ அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்க்கிறதுக்கான நேரம். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்ப உள்ள தற்கால நிலையில நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? சோ நம்ம வந்து நீங்கள் இங்க மாத்திரம் சாட்சியா இருந்தா போதாது. இங்க மாத்திரம் சாட்சியா இருந்தா போதாது. எருசலேம், யூதேயா, சமாரியாவில் மாத்திரம் சாட்சிகளா இருந்தா போதாது. இன்றைக்கு உள்ள டிஜிட்டல் உலகத்திலும் சாட்சியா இருக்க வேண்டும். சோ இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இன்றைக்கு வந்து என்னது? டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு புது உலகமே உருவாயிடுச்சு. ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் என்று சொல்றாங்க. 2 பில்லியன்னா 200 கோடி மக்கள் ஃபேஸ்புக்ல அங்கத்தினராக. சோ ஃபேஸ்புக்க ஒரு நாடாக எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உலகத்திலே பெரிய நாடு என்ன ஃபேஸ்புக். அப்ப நற்செய்தி எங்க அறிவிக்க வேண்டும்? அந்த டிஜிட்டல் உலகத்திலே வாசம் செய்கின்ற மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கும். சோ இந்த பேண்டமிக், அதாவது இந்த கொரோனாவினால நம்ம என்ன ஆயிடுது? நம்முடைய வாழ்க்கை முறையே மாறி. சோ இன்றைக்கு வந்து நம்ம நேரடியாக பார்த்து பேசி அல்லது சபை கூடுகை இல்லாமல் ஜூம் மூலம் நடக்க வேண்டியதாய். சோ இதெல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுகிறது? நாம் கிறிஸ்துவுக்காய் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது சோசியல் மீடியாவிலும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். சோ அதை நம்ம எப்படி சாட்சிகளா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம என்ன செய்யணும்? சோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்படியா இருக்கலாம். சோ உலகம் எங்கேனாலும் சாட்சியா இருக்கிறார். சோ அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த சாட்சிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு சோ ஆண்டவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதி
சோ அவளை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். லூக்கா 24:50 சொல்லப்பட்டிருக்கு. இதை விரிவாக அப்போஸ்தலர் 1 ஏன்னா லூக்காவை எழுதுனதும் அப்போஸ்தலர் எழுதினதும் ஒருவரே. சோ அவர் என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறார். சோ முதல் புத்தகத்தை முடிக்கிறார். முதல் முடிக்கும்போது என்ன சொல்றாரு, அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவர்கள் என்று பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் கூடியிருந்தாங்க. சோ ஒலிவ மலையில இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சோ ஆண்டவர் வெறுமனே மறைந்திருக்க முடியும். ஆண்டவர் சும்மா தானாக காணாம போயிருக்கலாம். பாவ முடியுமா? முடியாது. முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் காட்சி கொடுத்தாரு, எத்தனையோ பேர்கிட்ட இருந்து மறந்துட்டு சோ அப்படியே மறைந்து போயிருக்கலாம். அப்ப என்ன ஆயிரும், என்ன சொல்லுவாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தாரு, எங்க போனாருன்னு தெரியல. சோ இன்னும் தேடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, சோ வானத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறாரு, அக்னி ரதம் வந்து எலியாவும் எலிசாவும் பிரித்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். சோ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன சொல்லிடுறாங்க, சோ மற்றவங்களாம் சொல்றாங்க அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, ஆனா எங்கேயாவது அவரை ஆவியானவர் போட்டுட்டு போயிருப்பாரு, அதனால நம்ம என்ன செய்யலாம், போய் தேடலாம். சோ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மலைகள் எல்லாம் போய் தேடுறாங்க. ஒருவேளை மேல போனவர் கீழே எங்கிட்ட விழுந்து கிடக்குறாரா அப்படின்னு தேடி அலைகிறாங்க. சோ அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த சீசர்களும் தேடி அலைஞ்சிருப்பாங்க. 40 நாளா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆளை காணல. சோ எங்க போயிட்டாரு, ஒருவேளை சோ இந்த மலையில இருக்கிறாரா, அந்த மலையில இருக்கிறாரா, சோ இந்த படகுல இருக்கிறாரா, அந்த படகுல இருக்கிறாரா, சோ அப்படின்னு சொல்லி தேடி அழைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு, எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக சோ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, உயிர்த்தெழுந்தா, பலருக்கு காட்சி கொடுத்தா, இப்ப எல்லாருக்கும் முன்பாக பரத்துக்கு ஏறி சென்றார். எப்படி சென்றார், மேகங்களிலே சென்றார். சோ மேகங்களிலே செல்லும் பொழுது அப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவர் அதே விதமாக திரும்ப வரும். அங்க தூதர்கள் வர்றாங்க. தூதர்கள் நினைச்சுட்டாங்க, கலிலேயா மனிதரே, என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கீங்க, எவ்வளவு நேரம் பாக்குறீங்க, கழுத்து சுலுக்கிக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்க போங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே போல போய் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, எப்படி மேகங்கள் வழியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். மேகங்கள் நடுவே அவர் திரும்ப வருவார். சோ ஆண்டோடைய வருகை எப்படி இருக்கும், மேகங்களிலே வருவார். அவரை பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தவான்களோடு வருவார், தூதர்களோடு வருவார், எக்கால சுத்தத்தோடு வருவார். அதுதான் தெய்வ தூதர்கள் அன்பு சொன்னார்கள். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் போகிறதுனால நன்மை உண்டாகும், போனாதான் என்ன உண்டாகும், தேற்றளவாளன் வருவார். சோ அதனால என்ன செய்யணும், இந்த தேற்றவாளனுக்காக காத்துக்கிட்டே இருக்க வேண்டும். சோ கர்த்தருடைய வருகை பார்க்கிறோம். சோ அங்க என்ன பண்றாங்க, 120 பேர் ஆண்கள் கூடி வருகிறார். சோ ஆண்டவராய் இயேசு கரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, காத்திருங்கள் சொல்றாரு. காத்திருக்க ஆயத்தமாய் இருந்தவர் எத்தனை பேரு, 120 பேர். சோ அதுக்கு அதிகமான பேர் ஒருவேளை பார்த்து, சோ காத்திருக்க விருப்பம் இல்லாதவன்னா வீட்டுக்கு. அவ்வளவு தூரம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து வந்தவங்க காத்திருக்க முடியவில்லை, அதனால வீட்டுக்கு போயிட்டு. சோ மீதியா இருந்தது 120. சோ இந்த 120 பேர் முக்கியம். ஏன்னா யூத ஆலோசனை சங்கம் என்று சொல்லும்போது 70 பேர் தான். சோ ஆண்டவர் பழையற்பாட்டின்படி 70 பேரை ஆண்டவர் நிராகரித்து விட்டார். புதிய ஒன்றை உண்டாக்குறார். 120 பேர் இருப்பாங்க. சோ மோசே என்ன செய்யறாரு, 70 பேரை தான் மூப்பர்களாய் நியமிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அனுப்பும்போது 2 பேர் அனுப்பும்போது 70 பேரை தான். ஆனா இங்க என்ன உண்டாகுது, 120 பேர் இருந்தாங்க. சோ யூத ஆலோசனை சங்கத்துல வெறும் ஆண்கள் மட்டும்தான், பெண்களுக்கு அங்க இடம் கிடையாது. சோ பவுல் அதுல மெம்பரா இருந்தாரு.
ஸோ அதே போல அந்த பிரதான ஆசாரியன் காய்பாஸ், அனனியா அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, 70 பேர் இருப்பாங்க. கமாலியல் இருந்தாரு, நிக்கோதேமஸ் இருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன ஆண்களாய்தான், ஆண்கள் தான் அவர்கள் தலைவர்கள், பெண்கள் தலைமைத்துவத்துக்கு ஏற்றோர் அல்ல அப்படின்னு யூதர்கள் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அப்படி இல்லை, ஆண்களையும் பெண்களும் வரணும். ஸோ அதனால 120 ஆண்களும் பெண்களும் என்ன செய்யறாங்க, மேல் அறைக்கு கடந்து செல்கிறாங்க. அங்க போய் என்ன செய்ய போறாங்க, காத்திருக்க போறாங்க. ஸோ அது ஒரு வீடு மாதிரி வச்சுக்கணும். அது மேரி, சலோமி மேரியுடைய வீடு என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த வீட்டுல இந்த 120 ஆண்களும் பெண்களும் ஆண்டவருடைய பரிசுத்தாவியான வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்க போகிறார். ஸோ அங்க காத்திருக்க போகிற ஒரு முக்கியமான ஸோ அங்கத்தினர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மரியா. ஸோ இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே அந்த 120 பேரோடு ஒருவராக இருந்தார். அதான் முக்கியமானது. ஸோ பெண்களும் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. அதான் திருச்சபை. ஆண்கள் மட்டும் கொண்ட ஆலோசனை சங்கம் கிடையாது. ஆண்களும் பெண்களும் உள்ளதுதான் திருச்சபை. அந்த பெண்கள் மத்தியில ஒருவர் அங்க இருக்கிறார். அவங்க பேர் என்னது, மரியா. இயேசுவின் தாய்க்கு விசேஷித்த இடம் கிடையாது. பெண்களில் எல்லா பெண்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர்தான். ஆனாலும் அவரும் ஒரு சாதாரண விசுவாசி. அதனால ஒரு சிலர் சொல்றது போல, சோ மரியாதை எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரியாள் எல்லா சீஷர்களை போல அவளும் ஒரு சீஷனாய்தான். சோ அவளுக்கு விசேஷமாக ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை. அந்த 120 பேருக்கு எப்படி பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்படியே இவளுக்கும் ஊற்றப்பட்டார். அந்த 120 பேர்ல கூட இவள் தலைமை தாங்கவில்லை. கடைசி அடுத்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பேதுரு தான் பிரசங்கம். மரியாள் பிரசங்கம். வயதின்படி மூத்தவர், இயேசுவின் தாயாய் சிறப்பான அந்தஸ்து கொடுத்திருக்கணும், நான் கொடுக்கல. ஒரு சாதாரண விசுவாசியாக தான் 120 பெயர் கொண்ட மக்கள் என்ன செய்யறாங்க அங்க இருக்கு. அது பேதுரு நினைச்சுக்கிறாரு, யூதியாசுக்கு பதிலாக யாரையாவது ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கணுமே. ஏனென்றால் இவர்கள் அந்த ஆண்டவரை காட்டி கொடுத்ததுனாலே உன்னுடைய தலைமைத்துவத்தை இழந்து போனான், அப்போஸ்தல பதவியை இழந்து போனார். ஆண்டவர் என்ன செய்யறார், 12 அப்போஸ்தலை தெரிந்தெடுத்தார். பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரத்தை தெரிந்தெடுத்தது போல புதிய ஏற்பாட்டுல 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். அதுல ஒன்று குறைவுபடக்கூடாது. அதனால அவனுடைய ஸ்தானத்தில் ஒருவனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். அதுக்கு சரி என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன்? அதுக்கு தகுதி என்ன, அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி என்ன? இதுல சொல்லப்பட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தின் முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அனைத்தையும் கண்டவர்கள், அனைத்துக்கும் சாட்சியாய் இருக்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர். அப்படிப்பட்ட 2 பேரை தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் பேரு பர்சபாஸ், இன்னொரு பேரு மத்தியாஸ். எப்படி தெரிந்தெடுக்கிறது? எலெக்ஷன் வைக்க முடியுமா? எலெக்ஷன் ஆக்க கூடாது. என்ன செய்யணும்? சீட்டு குலுக்கி போட வேண்டும். சீட்டு குலுக்கி போட்டதுல யாருக்கு கிடைக்குது? மத்தியாஸ். ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் சாட்சிகளாய் அதை பார்த்தவர்கள் தான் அப்போஸ்தலர். இன்னைக்கு எல்லாரும் அப்போஸ்தலன் டைட்டில் போட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலர். ஒரு சிலர் அப்போஸ்தலர் ஆண்டவர் தெரிந்துக்கல. எப்படி? பவுலை தெரிந்துக்கல. அப்போலோஸ் என்ற அப்போஸ்தலர். இவங்கெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளப்படுறாங்கன்னா, ஆண்டவர் அவர்களை பிரத்யேகமாக அழைத்து அவர்களை அப்போஸ்தலர் என்று நியமித்தார். ஆண்டவர் தான் அப்போஸ்தலர் நியமிக்கணுமே தவிர
என்னை நானே அப்போஸ்தலனாக நியமிக்க முடியாது. நீங்க நிறைய பேர் என்ன செய்றாங்க, தங்களை தாங்களே அப்போஸ்தலன். சோ அப்போஸ்தலன் என்பவன் சோ ஒன்று ஆண்டவருடைய ஞானஸ்நானத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பங்கு பங்கு பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய பிரத்யேக அழைப்பு எப்படி பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு சாட்சியா இருந்தாங்க. நிறைய பேர் சாட்சியா. அதே போல அப்போலோஸ் அவன் அப்போஸ்தலன் சொல்றாங்க. அதற்கும் நிறைய பேர் சாட்சியா. சோ அப்படிப்பட்ட சாட்சிகளோடு கூட அழைப்பை பெற்றவர் இருந்தா அவங்கள அப்போஸ்தலன் சொல்றாங்க. சோ இன்றைக்கு சொல்ற மாதிரி யாரும் தன்னைத்தானே அப்போஸ்தலன் சொல்ல முடியாது. சோ அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பு, பதவி கிடையாது, பொறுப்பு. என்ன பொறுப்பு? கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். சோ இதுதான் நம்ம என்ன பார்க்கிறோம், அவங்க சேர்ந்து 120 பேர் வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் ஒரே இடத்திலே கூடி வந்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? காத்திருங்கள் சொன்னாரு. காத்திருப்பதற்காக கூடி வந்தார். அது மாத்திரமல்ல, ஒற்றுமையை பார்க்க 120 பேரும் ஒன்றாய் கூடி வந்தார். அதுல ஆண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. மரியாதை போல வயதானவர்கள் இருந்தாங்க. அதே போல பேதுரு அல்லது யோவான் போன்ற வயதிலே குறைந்தவர்கள் இருந்தார். சோ எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு கூடியிருந்தார். அது சபையை சித்தரிக்குது. அதுல என்ன இருந்தது? ஐக்கியம் இருந்தது. 10 நாட்கள் ஒன்றாக இருந்தார்கள். யாரும் விலகி செல்லவில்லை. யாரும் செல்போன்ல கால் வந்துச்சுன்னு வெளியே போகல. சோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லி வெளியே போகல. ஐக்கியத்தில் இருந்தார்கள். சோ அவங்க ஐக்கியத்தில் இருந்தது மாத்திரமல்ல, ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். ஆண்டரோடு கூட ஐக்கியத்தில் இருந்தார். என்ன செஞ்சாங்க? ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். சோ ஜெபத்தோடு என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய வசனத்தை வாசித்தார். அதனாலதான் பேதுரு என்ன செய்றார்? யோவேல் தீர்க்கதரிசி சோ ஆண்டவர் நினைவுபடுத்தியிருப்பார். சோ அந்த பகுதி வேதவசத்தை வாசித்து பைபிள் ஸ்டடி. சோ ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருந்தார். ஆண்டவருடைய சித்தம் என்ன? காத்திருங்கள், ஆவியானவர் வரும் வரை காத்திருங்கள். சோ அங்க என்ன செய்றாங்க? பரிசுத்தமாக்குதலுக்காக தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். ஆவியானவர் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு. ஏனென்றால் நாமே அந்த ஆலயமாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயமாயிருக்கிறோம். சோ அந்த ஆலயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக தங்களை தாங்களே சுத்திகரித்து பரிசுத்தமாய் காத்திருந்தார். சோ தேவனை சார்ந்து தேவனை என்ன செஞ்சாங்க? சார்ந்திருந்தார். சோ 10 நாட்கள் தேவனை மட்டும் நம்பி, தேவனை நோக்கி பார்த்து, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தேவனை சார்ந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக காத்திருந்தார். சோ காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புதுபலன் அடைந்து என்ன செய்வாங்க? கழுகுகளை போடு செட்டைகள் அடித்து உயர பறப்பாங்க. சோ காத்திருத்தல் ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். சோ இந்த 120 பேர் அங்கு கூடி காத்திருந்ததிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோ இதுல முக்கியமானது நம்ம பார்த்தோம். சோ இதுல என்ன பார்த்தோம்? இன்றைக்கு முக்கியமானது என்ன பார்த்தோம்? ஆண்டவர் பரமேறுதல், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது முக்கியமானது. சோ கிறிஸ்தவ விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இன்கார்னேஷன். பாடுகள் பட்டார். அது முக்கியமானது. சிலுவையிலே அறையுண்டார். அது முக்கியமானது. மரித்தார். அது முக்கியமானது. அடக்கம் பண்ணப்பட்டார். அது முக்கியமானது. அடக்கப்பட்ட பேர் உயிர் தெழுந்தார். அது முக்கியமானது. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பரத்துக்கு ஏறினார். இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை காரியம். கன்னியின் வயிற்றில் உருவாகி இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார்.
பூமியிலே வாழ்ந்தார், பாடுகளை பட்டார், சிலுவையில் அறையுண்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். சோ அநேகருக்கு காட்சி கொடுத்தார், பரத்துக்கு ஏறினார். அவர் மீண்டும் திரும்ப வருவார். சோ இது பேசிக் கிறிஸ்டியன் டாக்டர். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நிறைய சீசர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. சோ ஆண்டவர் மீண்டும் வருகிற வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர்ல வாசித்தோம். எப்படி மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மேகங்கள் வருவார். பரிசுத்த ஆவியானவருக்கு வாக்குத்தத்தம் அது நிறைவேறிச்சு. சோ யூதாஸ் பதில் இன்னொருவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அங்கு 120 பேர் கூடினார். 120 பேர் கூடினார். சோ அந்த 120 பேர் ஆண்கள், பெண்கள். அது ஒரு சபையை பிரதிநிதித்துவம். சோ 12 சீஷர்கள் தலைவர்களை கொண்ட சபை அல்ல, அது மக்களை கொண்ட சபை. 120 பேர். சோ 12 into 10 120. சோ அது திருச்சபைக்கு அடையாளமா இருக்கு. இந்த 120 பேருக்கு நடந்தது என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். நாம்